Hi friends, welcome to Learning Sensity. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு TNEB Tangent Co. போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கங்மேன் ட்ரைனிங் பதவிகள் அறிவிச்சிருந்தாங்க. அறிவித்த வண்ணம் அது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் அவங்க கொடுக்கவே இல்லை. க்ளோசிங் டேட்டு நேற்று வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸ், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது 7/3/2019. அதுலேருந்து கடைசி தேதி 22/4/2019 கடைசி தேதி. அது வரைக்கும் இடையில அவங்க அப்ளிகேஷன் லிங்க்கும் இது வரைக்கும் எனபிள் பண்ணலை. அண்ட் சிலபஸ் பற்றின டீட்டெயில் வெளியிடுன்னு சொன்னாங்க, அதுவும் வெளியிடலை. ஏன் அப்படின்னா இந்த Tangent Co இந்த 5000 கங்மேன் ட்ரைனிங் பதவி வந்தது ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து உள்ளாயிருச்சு. ஸோ அதுக்கான கேஸ் எல்லாம் முடிஞ்சு தற்போது இப்போ வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதத்துலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நேற்றைய தேதியிலேருந்து 24/4/2019 நேற்று முதல் வந்து இந்த பதவிக்கு வந்து யாருனாலும் விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பதவிக்கான ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். விரிவான விமர்சனம் நம்ம என்ன பண்ணவே இல்லை இந்த வேலைவாய்ப்பை பற்றி. அதனால் இந்த பதவியை பற்றின விரிவான விமர்சனத்தை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இதோட க்ளோசிங் டேட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்ளிகேஷன் லிங்க்கு எங்கே இருக்குது, எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதையும் ஷார்ட்டாக ஒரு டெமோவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ஃபுல் எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோ அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்டாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ண மாதிரிங்க. இப்போ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அதே நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான், இங்கே டேட் மட்டும் தான் இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மித்தபடிக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அதே பதவிகள், அதே போஸ்ட்டு, அதே ஏஜ் லிமிட், அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே தான் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ரிட்டன் ஒரு டைம் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி தாராளமாக இன்றையிலேருந்து விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுற பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடு தான், பேமெண்ட்டும் ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5000 கங்மேன் ட்ரைனிங் பதவிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேல்ரி 15000. ஓகே, அண்ட் வேலை நீங்கள் வந்து வேலை கிடச்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ 2 இயர்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி தான் இந்த கங்மேன் பதவி அப்படின்றது இந்த பதவி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16000 அதிகபட்சம் 51000 வந்து சேலரி கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் பீரியடில் மந்த்லி வந்து 15000 கிடைக்கும். அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த 2 இயர்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாபு. அதுக்கப்புறம் மந்த்லி 16 அதிகபட்சம் 51000 வரையும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 1550 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 175 வேகன்சியும், அண்ட் பிசிஓ வேகன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1325, எம்பிசி டிசிக்கு ஒரு 1000 வேகன்ஸும், எஸ்சிக்கு வந்து ஒரு 750, எஸ்சிஏக்கு வந்து ஒரு 150 வேகன்ஸும், எஸ்டிக்கு வந்து ஒரு 50 வேகன்ஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தோன்னா மொத்தம் வந்து 5000. தமிழ்நாடு முழுக்க யாருனாலும் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்தீங்கன்னா பல இன்ஃபர்மேஷன், பல எக்ஸைட்டிங்கான தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த TNEB வரைக்கும் நான் போட்ட வேலைகளை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு கார்டு தரேன், இல்லைனா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஸோ பெண்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாமா, அவங்களுக்கு ஒருத்தா அந்த ஜாபு அப்படின்ற மாதிரியான பல இன்ஃபர்மேஷன் வந்து இதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். அதுக்கு லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் அதையும். ஸோ டேட் ஆஃப் ஸ்டார்டிங் டேட்டு அண்ட் க்ளோசிங் டேட்டு உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் மீன்ஸ் நீங்கள் அந்த பர்டிகுலர் அந்த போஸ்ட்டு மரத்தில் ஏறி அங்கே வந்து அந்த கிளைம் வந்து ஃபிட் பண்ணணும். அவங்க கொடுக்குற எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணணும் பர்டிகுலர் டைத்துக்குள்ளே. ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல். இந்த ஃபிசிக்கலில் முடித்தா தான் அடுத்தது உங்களுக்கு ரிட்டன் வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ ரிட்டனில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு மினிமம் 18 அதிகபட்சம் 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அண்ட் எம்பிசி, டிசி, பிசிஓ அண்ட் பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 அதிகபட்சம் 37 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இது பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அண்ட் ஓசியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 அதிகபட்சம் 35 வயது வரை உள்ளவங்க இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து 5ஆம் வகுப்பு. நீங்கள் 5ஆம் வகுப்பு படித்தாலே போதும் இந்த பதவிக்கு யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு படித்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12th, ஐடிஏ, டிப்ளமா, டிகிரி, எம்ஃபில், எம்ஹெச்டி எது பண்ணினாலும் சரி இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். மினிமம் வந்து 5th. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் இந்த பதவிக்கு யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நாலேஜ் ஆஃப் தமிழ். ஸோ எக்ஸாம் லாங்குவேஜ் தான் தமிழில் தான் இருக்கும். அண்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸுமே இந்த பர்டிகுலர் பதவிக்கு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன்.
முன்னே சொன்னது போல் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வச்சுருக்காங்க. ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போல் அந்த லைட்டு மரத்தில் ஏறி அவங்க கொடுக்குற க்ளம்பிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. என்ன பர்டிகுலர் டைத்துக்குள்ளே ஏறி எப்படி ஃபிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற வேலையை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் எக்ஸாமினேஷன் இருக்குது. டோட்டலாகவே வந்து 100 மார்க்ஸ் தான். அதை பிரித்து 2ஆக வந்து வச்சுருக்காங்க எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, அது எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க இன்டர்வியூ அப்படின்னா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் 4 ஆன்சருக்கு ஒன்று டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆன்சரு. அண்ட் 2 hours மொத்தமாக அது நடக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 40 மார்க்கு, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 60 மார்க்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து எக்ஸாமினேஷனு. அண்டு இதுக்கான சிலபஸ் வந்து அவங்க வந்து அஃபீஷியல் வெளியிட இனிமேல் தான் வந்து அஃபீஷியலில் வந்து சிலபஸ் வந்து வெளியிடுவாங்க. இப்போ தான் அப்ளிகேஷன் லிங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் சிலபஸ் வெளியிடுவாங்க. சிலபஸ் வெளியிட்டோன்னா அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இந்த மாதிரி எதனா விஷயங்கள் இருந்துச்சு நம்ம வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ச்சர் வெப்சைட்டில் அனுசல் 1 வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் பொறுமையாக வரட்டும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ், ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வச்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தேன். அதே போல் தான் நான் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், டிசி அவங்களுக்குலாம் 1000 ரூபா வந்து ஃபீஸு. அண்டு எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அவங்களுக்குலாம் 500 ரூபா வந்து ஃபீஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் வீடியோ அண்ட் டிஃபரெண்ட் ஏபிள் பர்சனுக்கும் ஃபீஸ் வந்து 500 ரூபா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிசி அவங்களாம் 1000 ரூபா கொடுத்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், அப்ளை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இனிமேல் எத்தனை வருடங்கள் ஆகுதோ அந்த பதவி வரத்துக்கு, அதனால் வந்து சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைப் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து ஜிஎஸ்டி, லோட்டல் ஓஸ்கே எல்லாம் சேர்த்து தான் அந்த ஃபீஸ் போட்டிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசு வேலை வாய்ப்பில் இவ்வளோ ஒரு ஃபீஸ் இருக்கிற வேலை வாய்ப்பு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 18 EBயில் இருக்கக்கூடிய வேலை, கவர்மெண்ட் பதவி, எவ்வளோ பதவிகள் நம்ம எவ்வளோ வேலைவாய்ப்புகள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் ஃபீஸ் நம்ம அதிகபட்சம் 700 வந்து நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் 1000 வந்து பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வேலைவாய்ப்பு போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி தான் பார்க்குறேன். ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஜேபிஜி, PDF ஃபார்மேட் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது. நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு அப்லோட் பண்ணுறலாம், அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா, லேப்டாப் சிஸ்டம் வச்சுருந்தா நீங்கள் வீட்டிலே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும், அதில் என்ன டவுட்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அடுத்த வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறேங்க வீடியோ போடுறேன். அது மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சர்டிஃபிகேட் பொறுத்தவரைக்கும் வேலிட் மார்க் ஷீட்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரியாரிட்டி யாராருக்கெல்லாம் ப்ரியாரிட்டி வேணுமோ ப்ரியாரிட்டி, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு யாராருக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி, அவங்களுக்குலாம் என்ன சர்டிஃபிகேட்டோ, டிஸ்ட்ரிபியூட்டோ அவங்களுக்கான ப்ரியாரிட்டி, எக்ஸ் சர்வீஸ் பண்ண அவங்களுக்கான ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடணும். அண்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட்டு அவ்வளோதான். மித்தபடிக்கு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா காசு, அதை மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பிடிஎஃபை பற்றி இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லியாச்சு. சிலபஸ் வந்தோன்னா சிலபஸ் நம்ம போட்டலாம். அடுத்து வந்து ஸ்டார்டிங் டேட்டு, க்ளோசிங் டேட்டு அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற அஃபீஷியல் வெப்சைட் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டுங்க டான்செட்கோ. டேரெக்டாக கூகுள் போய்டும் www.dancetco.gov.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே போதும். இல்லைனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ள ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே லேட்டஸ்ட் நியூஸில் வந்து ஒவ்வொரு நியூஸ் வந்து பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த லிங்க்கு. ஸோ இது வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அடுத்த கட்ட பேஜுக்கு வந்து அது வந்து போயிடும். அதாவது அடுத்து அப்ளை பண்ணுற லிங்க்குக்கு. எஸ், இதுதான் வந்து அப்ளை பண்ணுற லிங்க், அந்த பேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டைரக்டர் கவர்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணினா ஒரு இது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டு அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 7/3/2019 அன்றைக்கி ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 24/4/2019 நேற்றுலேருந்து இதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/5/2019 நாட்கள் ரொம்பவே அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கும் மேலே வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. மேபி 30ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் ஏதாவது சர்வர் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வந்தால் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு 1/6/2019 வரையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டு நீங்கள் வந்து செலுத்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆன்லைனில் தான் கைட்லைன்ஸ் ஃபார் த ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 லிங்க் கொடுத்துருக்காங்க. 1க்கு 3 லிங்க்கு நீங்கள் எதை வேணால் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ லிங்க் 1 கிளிக் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு எடுத்துனோம் லாகின் பேஜ் வந்து காட்டும்.
ஸோ நம்ம இன்னும் லாகினே பண்ணல, அதாவது ரிஜிஸ்டர் நம்ம வந்து பண்ணல, ரிஜிஸ்டர் பண்ணால் தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் கார்னரில் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்க. உங்களுக்கு எதனா பாஸ்வேர்டை ஃபர்கட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏன்னா பாஸ்வேர்டை வந்து ஃபர்கட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆனால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலியமாக ஸோ இந்த ஃபஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில், உங்கள் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் என்ன, நேஷனாலிட்டி, ஜெண்டர், இமெயில் ஐடி, அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஏரியா, பிளேஸு, பின்கோடு, மொபைல் நம்பர், ப்ரூஃப் அண்டு நம்பரு, அப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் கோடு, அவ்வளோதான். இது வந்து சரிபார்த்தலுக்கு ஒரு அடையாள எண் என்ன, சரிபார்த்தல் கோடு என்ன, இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டால போதும். அதாவது இந்த கீழே கூட கேப்சா அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் அடுத்து வந்து இந்த பேஜில் நீங்கள் போட்டு லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணி ஃபர்தராக வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டெமோவாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ண வந்துறாங்க. ஸோ அடுத்த வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு டெமோ வீடியோ உங்களுக்காக வருது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லா லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பாய், நன்றி, வணக்கம்.